ஃபோன் அடிச்சிட்டு இருக்கா, அது தெரியாம உட்காந்துட்டு இருக்கா. ஏய் இந்தா பிடி. ஹலோ பிரியா, தான் வந்துட்டேன், நான் கிளம்பிட்டேன், இந்த 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். அம்மா பிரியா தாம்மா கூப்பிடுறா, நான் போயிட்டு வரேம்மா. அதுவும் அவள் சொன்ன உடனே நீ கிளம்பிடணுமா? உனக்காக நான் தோசை சுட்டு வச்சுருக்கேன், அதை நான் எடுத்துகிட்டு வரேன், நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும். அம்மா அவள் கடையிலே எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காம்மா. என்ன விளையாடுறியா? உனக்காக தோசை சுட்டு வச்சுருக்கேன்னு சொல்கிறேன், அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான்ற. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் ஒன்றும் ஆகாது, நீ சாப்பிட்டுட்டு போ. அம்மா சீக்கிரமாக கொண்டு வாங்கம்மா, அவள் எவ்வளோ நேரம்தாம்மா வெயிட் பண்ணிகிட்ருப்பா. இந்தாடி, ரொம்ப தான் அவசரப்படுறேன். அம்மா சாப்பிட்டுட்டேன், இந்தாங்க. அம்மா போயிட்டு வரேன். சரி பார்த்து போயிட்டு வா. ஐயோ, இவளுக்காக எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அங்கே அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு வேற போகணும். இவள் வந்தால் தான் போகவே முடியும். என்ன தான் பண்ணுறாலும் தெரியல. உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரிடி, நேரம் ஆயிடுச்சு. சரி சரி, நான் சொன்ன கடை இதுதான். இங்கே எல்லாமே சீப்பாக கிடைக்குண்டி. வா உள்ளே போகலாம், என்ன வேணுமோ எடுத்துக்கோ. வாங்க வாங்க உள்ள வாங்க. என்ன பாக்குறீங்க? என்ன வேணும்? என்ன வேணுமா? நல்ல மணக்க 2 மட்டன் பிரியாணி கொடுங்க. என்னம்மா விளையாடுறீங்களா? ஃபேன்சி ஸ்டோருக்கு வந்துட்டு மட்டன் பிரியாணி கேட்டுட்டு இருக்கீங்க. என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? பின்ன என்ன, ஃபேன்சி ஸ்டோருக்கு எதுக்கு வருவாங்க? சாப்பிடவா வருவாங்க? பொருள் வாங்க தானே வருவாங்க. சி, என்ன பிள்ளை இது, ரொம்ப வாய் பேசுது. காலையில நான் யார் மூஞ்சில முடிச்சிட்டு வந்தேனே தெரியல. காலங்காத்தால வந்து என் உயிரை எடுக்குது. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போமா. பிரியா, நீ சொன்ன மாதிரி கடை ரொம்ப பெருசாகவே இருக்குது பிரியா. அந்த சைடில் இருக்க கம்மல்லாம் பாரு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. மது, அந்த சைடு வச்சிருக்கிற கிளிப் எல்லாம் பாரு எப்படி இருக்குன்னு. ஏய் பிரியா, அங்கே பாரு, மேலே தொங்கட்டான் கம்மல் வச்சுருக்காங்க, கீழே பாரு கம்மல் ஜிமிக்கி வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குடி, இதெல்லாம் என் காதுக்கு செட் ஆகாது. அங்கே பாரு, நீ கேட்ட ஸ்டோன் கிளிப்பு அங்கே இருக்கு பாரு. பிரியா, எனக்கு முடி அடர்த்தி இல்லைல்ல, அதனால் இந்த கிளிப்பெல்லாம் எனக்கு செட் ஆகாது. குட்டி கிளிப்பு தான் வாங்கணும். இங்கே இருக்கிற கம்மல்லாம் எனக்கு நல்லாவே செட் ஆகும். இங்கே பாரு, இந்த கம்மல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இங்கே என்னென்ன கம்மல் இருக்குது? வாத்து கம்மல், ஹார்ட்டு போட்டது, அங்கே பாரு ஸ்டார் கம்மல்லாம் இருக்குது. எல்லா கம்மலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏய் இதை பாரு, இது எப்படி இருக்குன்னு பாரு, இது நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி. பிரியா, என் பர்ஸை கொஞ்சம் நேரம் வச்சுக்கோ பிரியா. சரி குடுடி, பர்ஸை நான் வச்சுக்கிறேன். உன்னை எதுக்கு கடைக்கு கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியுமா? காசு கேட்டால் தரமாட்டேன். அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. நீ எப்படி இந்த பர்ஸை என் கையில் தான் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். நீ அசந்திருக்கிற நேரம் அந்த பர்ஸை தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான். இங்க பாருங்கம்மா, நீங்க எடுக்கிறதெல்லாம் இந்த கூடையில போடுங்கம்மா. இந்த ஹார்ட் மாடலில் இருக்க கம்மல் எடுத்துக்கலாம். இந்த கம்மல் ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பறவை மாதிரி இருக்குல்ல, அந்த ப்ளூ கலர் கம்மல், அதுலேயும் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த கம்மல் என்ன வித்தியாசமாக இருக்குது, ரெட் கலரில் ஸ்டோன் வச்சு. இது எனக்கு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஒன்று எடுத்துக்கலாம். இது என்னது, இவ்வளோ பெரிய மோதிரமாக இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அண்ணா இது என்னதுண்ணா? இதுவாம்மா, இது நியூ கலெக்ஷன்மா. பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். கீழே ஒரு பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை ஆன் பண்ணீங்கன்னா லைட் எரியும். போட்டு பாருங்கம்மா எப்படி இருக்குன்னு. இது என் கைக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ரிங்ல 4 வகையான மாடல் இருக்கு. இந்த மாடலை பாருங்களேன், இது வந்து செரி மாடல்ல இருக்கு. லைட் எரியும், ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் லைட் ஆன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இது எப்படி இருக்கு? ஐயோ, இந்த ரிங் மாடல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இது 4 மாடல்ல இருக்கு இந்த ரிங்கு. இது வந்து பட்டர்ஃப்ளை மாடல். இது எப்படி லைட் எரியுது, ரொம்ப சூப்பரா இருக்கு பார்க்கறக்கே. அடுத்தது பார்த்தீங்கன்னா பைனாப்பிள். இது எப்படி இருக்குன்னு பாருங்க, போட்டு பாருங்கம்மா. இந்த பைனாப்பிள் என் கைக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் 4 மாடல் இருக்குது. எதை செலக்ட் பண்ணுறது? இந்த பைனாப்பிளே ரொம்ப சூப்பராக இருக்கு. அண்ணே, நான் இந்த பைனாப்பிளே எடுத்துக்கிறேனே. இந்த குட்டி கிளிப்பில் ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் ரொம்ப நல்லாயிருக்கு, இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிரேஸ்லெட் தான் நியூ கலெக்ஷனாக போயிட்டுருக்கு. பிளாக் வேணாம், இந்த பர்பிளே எடுத்துக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது, பட்டர்ஃப்ளை வேறு இருக்குது. இந்த கோல்டன் நெக்லஸும் நல்லா இருக்குது. முத்துப்பாசி, நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். ஐயோ ரொம்ப சூப்பராக இருக்குது, இதை போட்டு பார்த்தா நல்லா இருக்கும். முத்துப்பாசி ரொம்பவே காஸ்ட்லிமா. நீங்க கவரை விட்டு வெளியே எடுக்காதீங்க, போட்டெல்லாம் பார்க்க கூடாது. வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன். என்னம்மா சொல்ல சொல்ல கேட்காம போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க? கண்டிப்பா இதை நீங்க தான் எடுத்தாகணுமா, இதெல்லாம் விற்க முடியாது வேற யாருக்கும். என்னை பார்த்தா எடுக்கிற மாதிரி தெரியலையா? நான் அதுக்காக சொல்லல, கவரை விட்டு பிரிச்சுட்டீங்கன்னா வேற யாரும் வாங்க மாட்டாங்க. அம்மா, அந்த கம்மல்லாம் காஸ்ட்லியான கம்மல்மா, எல்லாத்தையும் தட்டி தட்டி விட்டுட்டு இருக்கீங்க. என்னென்னா இப்படி சொல்கிறீங்க? கம்மலை பார்க்கலான்னு போனால் அது ஒவ்வொன்றா கலண்டு விழுகுது. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? கம்மல் எடுக்கிறேன்னு எல்லா கம்மலையும் தட்டி விட்டுட்டீங்களே. கேட்டால் நான் எடுத்து தர மாட்டேன்னா? உங்களை மாதிரி 4 கஸ்டமர் வந்தால் நான் அவ்வளோதான். இந்த ரெட் கலர் கம்மல் ஜிமிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. சரி, எடுத்த வரைக்கும் போதும். அண்ணே பில் போடுங்கண்ணே.
அப்பாடா ஒரு வழியா எடுத்துருச்சு. 50, 100, 150, 200, 1000, 2000 ரூபாய்க்கு இருக்குமா? 2000 தான் ஆச்சா? பிரியா பிரியா அண்ணா இங்கே நின்றுட்டு இருந்தால பிரியா எங்கண்ணா போனா? அந்த பொண்ணு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த பொண்ணுக்கிட்ட தானே என் பர்ஸ் இருக்கு. அப்பவே எனக்கு தெரியும் இப்படிதான் நீ ஏதாவது செய்ய போறேன்னு. எனக்கு தெரியாது. நீ காசை கொடுத்தாதான் நான் உன்னை வெளியவே விடுவேன். அச்சோ என்ன பண்ணுறது? சரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ அம்மா, மது முக்கியமான விஷயமா நான் வெளியே போயிட்டு இருக்கேன். நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. எனக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. ஃபோனை வைடி. ஹலோ ஹலோ, ஃபோனை வச்சுட்டாங்களா? போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டேன். அண்ணா எங்கள் அம்மா முக்கியமாக வெளியே போகிறாங்களா அண்ணா? நீ எடுத்த எல்லா பொருளையும் நான் ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன். ஆனா முத்துப்பாசியை மட்டும் நான் ரிட்டர்ன் வாங்க மாட்டேன். அதுக்கு நீ காசு கொடுத்தாதான் போகணும். நீ உள்ள வந்து என் கூட வேலை பாரு. நம்மக்கிட்ட காசு 1000 ரூபா இருக்குல்ல, ஒரு கிளிப்பு வாங்கிட்டு போயிடலாம். இன்னும் அங்கே மது நிற்கிறா. மது இங்கே என்ன பண்ணுற? அப்பா காய் வாங்க காசு கொடுத்தாங்கல்ல, அதை உங்ககிட்ட இருந்து நான் தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிரியா என்னோட பர்ஸை திருடிட்டு போயிட்டா. சரி விடு மது, இந்த காசு இதை கடைக்காரண்ணங்கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. பைபிளில் ஒரு வசனம் இருக்குல்ல, பிறனுக்குள் யாதொன்றையும் மிச்சியாது இருப்பாயாகன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்கல்ல. ஆமாம் கையல், நான் பண்ணினது தப்பு தான் கையல். உங்ககிட்ட இருந்து பணத்தை நான் எடுத்துகிட்டு வந்தேன், எங்கிட்ட இருந்து பிரியா எடுத்துகிட்டு போயிட்டா.